குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், வண்டி சாவி எங்க? கதவு மூடு. சொல்லுங்க. நேத்து நீங்க ரெட் கலர் சாரியில ரொம்ப அழகா இருந்தீங்க. எஸ். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. உங்க ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா? ரொம்ப. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குற? என்ன பேசுற? சரி சரி, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க நல்லா சமைப்பீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா சமைப்பாங்களா? நான் தான். உனக்கு எப்படி தெரியும்? எதுக்குன்னா நான் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க சமைச்ச கேவலமான சமையல நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன். அதனாலதான். இப்போ சொல்லு, உன்னோட ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, என்னங்க? ஏய், இன்னைக்கு நைட் எனக்கு டியூட்டி இருக்கு. நான் வர மாட்டேன். பத்திரமா தூங்க. ஓகேங்க. மறுபடியும் கால் பண்றேன். ம். உன் ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா? உனக்கு எப்படி தெரியும்? உன் ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா? உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு என் வீட்டுக்காரர் ரொமான்டிக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். எஸ். ஏண்டா, என் பொண்ணுக்கே ப்ரொபோஸ் பண்ணுவீங்களா? இருங்க சொல்றேன். சுசீலா, சார். ஒரு மாசத்துக்கு இவங்களை சஸ்பெண்ட் பண்ற லெட்டர் ரெடி பண்ணு. அப்பதான் இந்த காலேஜுக்கு பிடிச்ச சனி எல்லாம் ஒளியும். ஓகே சார். சார், இன்னும் 4 நாளா காலேஜே முடிய போகுது. இப்போதைக்கு சஸ்பென்ஷன் லெட்டர். என்னடா லாஜிக் பேசுறீங்களா? சுசீலா சார். இவனுங்க கான்டாக்ட் பேட்னு சர்டிபிகேட் ரெடி பண்ணுமா. இவனுங்களுக்கு வரப்போற ஜாபும் கிடைக்காமலே போகட்டும். அப்பா, என்னடா அவ திரும்பவும் வந்துட்டா? இவனுங்க லைஃபையே க்ளோஸ் பண்ணிட்டேன். நீ கிளாஸுக்கு போமா. அது இல்லப்பா, சுரேஷ் பேட்ச் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சுடா? காதலிச்ச காதலியால காதலால காதல் வந்து காதலியோட காதல். சுசீலா சார், இவனுங்க கான்டாக்ட் சர்டிபிகேட்டையும் சேர்த்து ரெடி பண்ணுமா. சார் சார் சார், வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அப்பா, இப்ப யாருமா? ரமேஷோட பேட்ச். காதல் ரொம்ப இஷ்டம், உங்க அப்பாவை நினைச்சா ரொம்ப கஷ்டம். ஸ்டாப். சுசீலா சார், ஒருத்தருக்கு கேரக்டர் சரியில்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்தா பரவாயில்ல, ஆனா இப்படி எல்லாருக்குமே கொடுக்கறது. நான் தான் காரணமா? எஸ் சார். அப்போ ஒரு வேலை பண்ணு, என் பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணு. அப்பா, என்ன புடிச்ச தரித்திரம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். குட் ஐடியா சார். வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் கார்த்திகை தீபம் சீரியல் பாரு. போங்கப்பா. டேய் சித்து, இப்ப நீ என்ஜாய் பண்ணுவ. ஆனா உன்னை வச்சு விளையாடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அத நீ ஞாபகம் வச்சுக்க. நம்ம காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கடா.
போய் அந்த பிரின்சிபல் பொண்ணை போய் லவ் பண்றியடா. இதால ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா வேலை கூட கிடைக்காதுடா. டேய் இந்த பொண்ணுங்கலாம் பொண்ணுல இருந்து ஆன்ட்டியா மாறுற வயசுல ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல. டேய் வாய் மூடுறா. இங்க நம்ம ப்ராஜெக்ட் டப்பா டான்ஸ் ஆடுது, நீ என்ன பொண்ணு ஆன்ட்டின்னு புலம்பிட்டு இருக்க? நீ எல்லாம் என்னடா தலைவர் ஃபேனு? அதான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பாபி இருக்கான்ல, நீ தலைவர் வாழ்கன்னு மட்டும் சொல்லிட்டு இரு. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதடா. எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா சொல்லு? ஃபோக்கஸ்ல ப்ராஜெக்ட் மேலே இருக்கட்டும்டா, சரியா? நாளை காலையிலக்குள்ள முடிச்சிடுறா. டேய் ஓகேவா? எஸ். சரிடா. ஏய் மச்சான், நீ எப்படிடா வெளில வந்த? தெரியலடா, மேல இருந்து கீழே குதிச்சேன். கண்ணு திறந்து பார்த்தா ஏதோ குகை மாதிரி இருந்துச்சு. போறேன் போய்கிட்டே இருந்தேன். அங்க ஒரு படிக்கட்டு இருந்துச்சு. அடியா? ஏறி வந்து கதவை திறந்தா என் புருஷன் வீட்ல இல்ல. என்னை விட்டு நான் அப்படிப்பட்டவன் இல்ல. டேய் சிரிக்காதீங்கடா. மவனே நீ போயிருந்தா உன்னை நாங்களே வந்து கொண்டு இருப்போம். டேய் நிறுத்துடா. ஸ்டூபிட் நான்சென்ஸ். ஒரு சில தடவை நம்ம பண்ற தப்பு கூட நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிடும். இப்போ அதான் நடந்துச்சு. என் வீட்டுக்காரர் மாறிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. புது லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இது எல்லாம் உன்னால தான். தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் எப்பவும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத. ஆல் தி பெஸ்ட். ஐயோ என் வீட்டுக்காரர் வரமாட்டாருன்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியும்டா. போட்டுக்கோ சீக்கிரம். அப்ப என் ஷூ எப்படி எடுக்கிறது? எந்த நேரத்துல என்ன கேள்வி கேக்குறடா? நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்த்தா கொன்னே போட்டுருவான். சீக்கிரம் போ. எங்க போறது? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயேண்டா. வரேங்க. உள்ள போ. என் ஷூ வெளியே இருக்கு. வந்துட்டேன். ஏன் இவ்வளவு நேரம்? தூங்கிட்டு இருந்தாங்க. பசியா இருக்கா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாம். அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சிக்கன் சாம்பார் ரசம் வச்சிருக்கேன். என்ன? இல்ல சிக்கன் கிரேவி ரசம் வச்சிருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேணாம். ஐயோ போச்சு. படுத்துக்கிறீங்களா? எங்க போறீங்க? குளிக்க போறேன். குளிக்கிறதுக்கா? ஏன்? அது சுடுதண்ணி வைக்கலான்னு கேட்டேன். வேணாம். ஐயோ ஏய் என்னாச்சு? எலி. வெளியே வந்துருங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளியே வந்துருங்க. பரவாயில்ல விடு. கண்டுபிடிச்சா நானே கொன்னுடுறேன். ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? ஐயோ அவர் 4 பெக் அடிச்சுட்டு தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை அனுப்பிடுறேன். வெயிட் பண்ணு. டேய் பாபி, நான் சொல்றத கொஞ்சம் ஜாக்கிரதையா கேளு. ஈவினிங்ல இருந்து கேட்டுட்டு தான்டா இருக்கேன். என்னடா பண்றீங்க? இப்ப நாங்க ஆல்மோஸ்ட் நீ இருக்கிற வீட்டுக்கு கீழே தான் இருக்கோம். ஹலோ, ஏன் பேர் எதுக்கு சொல்லல? தி கிரேட் தூத்துக்குடி மகேஷ் சார் ஹெல்ப்போட நாங்க இங்க வந்தோம். அது இப்ப எதுக்குடா அதெல்லாம்?
எங்க இருக்கு நீ இப்போ? பாத்ரூமுக்கு கனெக்ஷன் இல்ல, ஸ்டோர் ரூமுக்கு வர சொல்லு. டேய் எப்பா, இது என்ன நம்ம ரூமாடா? சொன்ன உடனே வெளில வரதுக்கு? வெளியே டோர் லாக் ஆயிருக்கு, லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுடா. போனை இங்க வை, கோஆர்டினேட் நான் பண்றேன். நான் சொல்றத கவனமா கேளு. முதல்ல அந்த பெட்டியில இருந்து வெளியே வா. அங்க இருந்து ஒரு 2 அடி முன்னாடி எடுத்து வை. ஓகே சார். ரைட்ல திரும்பி ஒரு 3 அடி எடுத்து வை. ஓகே சார். உன்னோட ஹைட் என்ன? 5'7" சார். அப்போ ஒரு 2 அடி குதிச்சா உனக்கு ஒரு கயிறு கிடைக்கும். இருக்கு சார். அத புடிச்சு கீழே இழுத்தா உனக்கு ஒரு ஏணி வரும். அத புடிச்சு மேலே ஏறி வா. சார் மேல வந்துட்டேன் சார். மேலே ஏறினதுக்கு அப்புறம் ஏணிய மேல எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துடாத. நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பால தான் மாட்டிக்கிறாங்க. சரிங்க சார். அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. அங்க ஒரு பூக்கூட இருக்கும். இருக்கா? இருக்கு சார். அத தூக்கி உன் தலையில வச்சு. என்னது? என்ன சொல்றீங்க? ஜோக்குடா. ஸ்மால் ஜோக். சார் இப்போ எப்படி போணும் சார்? ரைட் பக்கம். சார் உங்களுக்கு ரைட்டா எனக்கு ரைட்டா சார்? எனக்கு ரைட்டு. ஓகே சார். அவ்வளோ ஸ்லோவா ஏண்டா வர? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வாயேன். ரைட் சைடு ஏதாவது கம்பி தெரியுதா? ஒரு அடி முன்னாடி வந்து மேலே எந்திரி. லைட்டா கண்ணை மூடிக்கிட்டு கீழே குதிச்சிரு. சார் பயமா இருக்கு சார். பயமா இருக்குன்னு தானே கண்ணை மூட சொன்னேன். கண்ணை மூடிட்டு குதி. சார் குதிச்சிடுறா. குதிச்சிடு. குதிடா.